யூடியூப்ல ஏஐ கண்டென்ட் பயன்படுத்தி சேனலை வந்து மானிட்டேஷன் பண்ணிக்கிறது எப்படி, அதுக்கான யூடியூப் பாலிசிஸ், அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கண்டென்ட்டை பயன்படுத்தி சேனலை மானிட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. உதாரணமாக இங்கே பாருங்களா, எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் ஆகுது. ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகுதுன்னா சேனல் மானிட்டைசேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து முழுக்க எல்லாமே வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறாங்க. இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க என்பதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இங்கே பாருங்களா, யூடியூப் கோர் பாலிசி. நீங்கள் பொதுவாகவே யூடியூப்பில் வீடியோஸ் போட போகிறீங்கன்னு வச்சிங்களா, கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அண்ட் அத்தென்டிசிட்டி. அதாவது உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷனு, எஜுகேஷனல், இல்லாட்டா வந்து ஏதாவது என்டர்டைன்மெண்ட், இது 3த்துல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுதே வந்து சொந்தமான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். உங்கள் வீடியோ வந்து எப்படி வேணால் பண்ணுங்கள், ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஸ்ட் ப்ரொவைட் ரியல் வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இதே 3 மேட்டர் தான் ஏஐக்கும் வந்து இந்த 3 மேட்டர் அப்ளை ஆகும். போக என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள். பொதுவாக யூடியூப்க்கு வியூஸ் மட்டும் இல்லை, வேல்யூ மற்றும் அத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியம். அது கூடவே உண்மையிலே ஒரு பயனுள்ள மாதிரி இருக்கணும் உங்கள் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினாலிட்டி அண்ட் அத்தென்டிசிட்டின்னு சொல்லிக்கிறாங்க. உதாரணமாக ஏஐ டூல்ஸை நம்ம பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வந்து ஃபைனல் அவுட்புட் நம்மள்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களா, அப்போ எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஏஐயில் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு மட்டும் யூனிக்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களா, ஈஸியாக வந்து சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடும். அதாவது பி யூனிக்கு, கண்டென்ட் மஸ்ட் பி ஒரிஜினல், அதுக்கப்புறம் ஏ அவுட்புட் ஷுட் பி யூனிக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வராது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஏஐலேருந்து வாய்ஸ் ஓவர் எடுக்கிறாங்க, ஏஐல வந்து கதை எடுக்கிறாங்க, ஏஐலேருந்து வீடியோ எடுக்கிறாங்க இல்லைங்களா, எல்லாமே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எல்லாருமே போடுற மாதிரி இல்லாமல், இப்போ வாய்ஸை நீங்கள் ஏஐலேருந்து எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களா, அதை கொஞ்சம் ட்வீட் பண்ணி, அது கொஞ்சம் ஸ்பீடு, டெம்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் பண்ணி, வாய்ஸை வந்து நீங்கள் எப்படி டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்லோட் பண்ணாமல் கொஞ்சம் ட்வீட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூனிக்காக தெரியணும். அது மாதிரி எல்லா எடிட்ஸும் நீங்கள் பண்ணலாம். முன்னாடி ஸ்லைடில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அவாய்ட் இன்எஃபிஷியன்ட் கண்டென்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கிறது, இல்லாட்டா வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிறது, காப்பி பேஸ்ட்டு, இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிடிக்காது, சேனலை வந்து மானிட்டைசேஷன் பண்ணாது. உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் அம்மா வந்து எழுப்புறாங்க, பையன் வந்து ஏஞ்சி போகிறான், போயிட்டு ஒரு மாடு பிடிச்சின்னு வரான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அம்மா எழுப்புறாங்க, பையன் ஏஞ்சி போகிறான், ஒரு கண்ணுக்குட்டி பிடிச்சின்னு வரான். அது மாதிரி ஒரே டெம்ப்ளேட்டை வச்சுக்கின்னு அதே வந்து லைன் போட்டுன்னு இருப்பாங்க. அது மாதிரி வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கண்டென்ட்டு, இல்லாட்டா வந்து காப்பி பேஸ்ட் கண்டென்ட் மாதிரி ஒரே டெம்ப்ளேட்டை வச்சுக்கின்னு அப்படியே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது லோ எஃபர்ட் கண்டென்ட்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு வந்து உங்கள் சேனல் வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ போக உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். அதாவது நீங்கள் ஏஐலேருந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அது கூடவே வந்து உங்களுக்கு வந்து யூனிக்காக இருக்கணும். இங்கே பாருங்களா, மேலே பாருங்கள், இது வந்து உங்கள் சேனலில் வந்து வீடியோஸு எல்லாம் வந்து யூனிக்காக இருக்கணும். நீங்கள் மட்டும் தான் அந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கணும், வேறு யாருமே போடாமல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போட்ட மாதிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே கிளிக்கில் வந்து வீடியோஸ் ரெடி ஆகுது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு அந்த ஷார்ட்கட்லாம் எடுக்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேனலுக்கு வந்து லாங் டைமில் பலனளிக்காது. நெக்ஸ்ட் நம்ம போய்க்கலாம். இங்கே பார்த்துங்க, சிக்னிஃபிகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை உங்களுடையதாக மாற்றணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸு, எக்ஸ்ப்ளனேஷனு, ஸ்டோரி டெல்லிங்கு, இல்லாட்டா வந்து நல்ல வேல்யூபிள் கண்டென்ட், இது மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கணும். ஏஐலேருந்து கண்டென்ட் நீங்கள் எடுக்கலாங்க. பாருங்கள், ஏஐயில் கண்டென்ட் போய் இது மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ இது மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்லைடில் நம்ம போட்டுக்கிறோம். அதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய 4 விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேக் இட் யுவர் ஓன், ஆட் கமெண்ட்ரி. அதாவது எவ்வளோ முடியுமோ சொந்தமாக உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபு. ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் க்ளோன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டா நீங்கள் க்ளோன் யூஸ் பண்ணலனாலும் ஏஐயில் வந்து வாய்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து முடிஞ்ச அளவு வாய்ஸ் டெம்போ, அதுக்கப்புறம் ஸ்பீடு, அதுக்கப்புறம் பேஸு, அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ட்வீக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடிஃபை ஏஐ கண்டென்ட். அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோடிஃபிகேஷன் வந்து ஏஐ கண்டென்ட்டில் வந்து பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் வேல்யூ. ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க போகிற மெசேஜ் வந்து பயங்கர வேல்யூபிளாக இருக்கணும். இருந்துச்சுன்னா வச்சிங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேனல் மானிட்டை பொதுவாகவே நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம், இப்படி தான் பண்ணி ஆகணும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளோ வீடியோஸ் இருந்தாலும் நீங்கள் சொந்தமாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்ட மாதிரி யூடியூபுக்கு தெரியணும், ஜனங்களுக்கும் தெரியணும். அதான் சுற்றி வச்சு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்டருக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டி அண்ட் டிஸ்க்ளோசர் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு நீங்கள் ஏஐ வச்சு பயன்படுத்திங்கன்னு வச்சிங்களா, வீடியோஸு, ஆடியோ எல்லாம் ஏஐ வச்சு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, இங்கே வந்து ஆல்டர் கண்டென்ட் சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அங்கே வந்து நீங்கள் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு வந்து இங்கே வீடியோக்கு பக்கத்தில் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லாட்டா வந்து வாய்ஸில் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஆனால் நீங்கள் ஏஐ வச்சு பயன்படுத்திங்கன்னா ஆல்டர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அது எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது. இதை வந்து கவனிச்சிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஹார்ம்ஃபுல் அண்டு இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இன்அப்ரோப்ரியேட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,
பொருத்தமில்லாத, அதாவது உதாரணமாக சொல்லணும்னா யூடியூப்பில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லாத வேறு மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டா வந்து சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது இது மாதிரி எல்லா ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, சூப்பராக வந்து வீடியோ ரெடி பண்ணுறீங்க. இப்போ சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு போகுது, எல்லாம் ரீச் பண்ணிட்டீங்க, 1000 சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்து ரீச் பண்ணிட்டீங்க. சேனல் மானிட்டேஷனுக்கு போகுதுன்னு வச்சிங்களா, அங்கே வந்து யூடியூப் டீம் வந்து வீடியோஸை உங்கள் சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணும். என்னென்ன ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் இருக்குதா, குவாலிட்டி இருக்குதா, அதுக்கப்புறம் வேல்யூக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, அது மாதிரி எல்லாத்தையும் வந்து இது செக் பண்ணும். இன்னும் நிறைய விஷயங்களை செக் பண்ணும். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹியூமன் ரிவ்யூ செக் பண்ணும்போது வீடியோ குவாலிட்டியாக இருக்குதா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதா, லோ எஃபர்ட் இல்லாமல் இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுச்சுன்னா சேனல் மானிட்டேஷன் ஆகிடும். உங்களுக்கு லோ எஃபர்ட் கண்டென்ட் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்களா, சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அஃபிஷியல் ரிசோர்ஸ், அதாவது நீங்கள் சீரியஸாக யூடியூப்பில் குரோ ஆக போகிறீங்கன்னா யூடியூப் அஃபிஷியல் பாலிசிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு முறை ஃபஸ்ட் நல்லா படிச்சுக்குங்க. அதுதான் சேஃப் அண்ட் லாங் டேர்ம் மானிட்டேஷனுக்கு ரொம்ப முக்கியம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா யூடியூப் மானிட்டேஷன் பாலிசி, ஏஐ கண்டென்ட் கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் புதுசாக அப்டேட் வரும் பார்த்தீங்களா யூடியூப், அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கினே இருக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்ம் யூடியூப்பில் நிலைச்சு நிற்கலாம். இதான் மேட்ரு. இப்போ நான் சுற்றி வளைச்சி இவ்வளோ விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வந்து நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் முக்கியமாக நம்ம சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து ஒரு டூல்ஸ் மாதிரி பயன்படுத்திங்க. உதாரணமாக நம்ம வீடியோ எடிட்டிங் ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், வாய்ஸ் ஓவருக்கு ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், கேமரா யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏஐயும் ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணிங்க. உங்கள்கிட்ட ஒரு கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம உட்காந்து பேசினுக்கிறேன்னு வச்சிங்களா, பேசினு இருக்கும்போது இந்த வாய்ஸும் எந்து ஃபேஸும் எந்து, ஆனால் இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிறது எல்லாமே ஏஐயில் தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைடே வந்து ஃபுல்லாக ஏஐ தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக ஏஐ வைக்கும்போது நீங்கள் வந்து எப்போதுமே எவர்கிரீனாக லாங் டேர்ம் வந்து வர முடியும். முடிஞ்சாலும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் சொந்த இன்புட்டை வந்து போட்டு ஏஐ வீடியோஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக சேனல் மானிட்டேஷன் ஆகும். போக நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சேனலை லைக் பண்ணிக்கங்க. கீழே கமெண்டில் வந்து ஏஐ வீடியோ நியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொண்ணான நேரத்திற்கு நன்றி. கேஸ் அடுப்புக்கு பதிலாக இது மாதிரி சின்னதாக ஒரு ஐட்டம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இது ஐவீல்ஸ் கம்பெனி. இது பார்க்குறதுக்கு இப்படி சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இதனுடைய யூசேஜும் வந்து ரொம்ப சிம்பிள், யார் வேணால் பயன்படுத்திக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இதில் ஜஸ்ட் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துறாங்களா, இங்கே வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துறாங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பவர் கார்டு கொடுத்துறாங்க, முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது பாயில் பண்ணுற விஷயத்தை உள்ளே போட்டுட்டு நீங்கள் இப்போ டீ கூட போட்டுக்கலாம். இதில் உங்களுடைய குக்கிங்க்கு ஈஸியாக வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை பாயில் பண்ணணும், இல்லாட்டா வந்து ஏதாவது விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி ஆன் மட்டும் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து அது குக்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். குக்கிங் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து க்ரீன் லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரைஸு இல்லாட்டா வந்து பலவு மாதிரி பண்ணுறீங்க, அது மாதிரி ஐட்டமும் வந்து இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.